மிரட்டுறாங்க. உன் பாக்கெட்ல கஞ்சா வச்சு இங்கேயே 2 பேர் சாட்சி ரெடி பண்ணி உன்னை இப்பவே தூக்கி உள்ள ரிமாண்ட் பண்ணுவோம். அப்புறம் என்ன மயிரில் நீ கேஸ் நடத்துவ? போடா தாயலி அப்படின்னு சொல்லி காவல் உதவி ஆய்வாளர் சுதர்சன் சொல்றாரு மேம். போனெல்லாம் புடுங்கிட்டாங்க மேம். முத்துகிருஷ்ணன்ங்கிறவர் தான் என் போனை புடுங்கினது. என் தங்கச்சி மேல போக்சோ வழக்கு போடுவேன்றாங்க. 4 பேர் தான் என்னை தாக்குனவங்க. அவங்களை எந்த விசாரணையும் இல்ல மேம். நயினார் கோயில் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க. காவல் ஆய்வாளர் அம்மா சொல்லுது, அந்த லாக்கப்ல வச்சு அவனை காலை ஒடிச்சு கயிறை ஏதாச்சும் வாங்குங்க, நம்ம கேஸை முடிச்சுக்கலாம். இவன் என்ன பெரிய மயிறு சார், அது மறந்துட்டோம், நாங்க பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்ட்டு சாப்பாடு டைம் முடிஞ்சு, லஞ்ச் டைம் முடிஞ்சு நீதிபதி எங்களை கூப்பிடுறாரு. நான் 14 வருஷமா இங்க மலேசியாவிலே குப்பை அள்ளுற வேலை செஞ்சுட்டு இங்கே இருந்துட்டேன் மேம். ஏன்னா 2 தங்கச்சி பிள்ளைங்களை பாக்குறதுக்கு ஆள் இல்ல. இன்னொரு தங்கச்சிக்கும் 2 பிள்ளைங்க இருக்கு. 4 பொம்பளை பிள்ளைங்களும் நான் தான் பாக்குறேன். வயசான அப்பா இருக்காரு. இந்த பிள்ளைங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணாம இருந்துட்டேன் மேம். 2 நாள் ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்திருக்கான். கிளம்பிடுவான்னு நினைச்சு அவங்க செஞ்சது மேம். வணக்கம் சார். வணக்கம் மேம். உங்க பேரு, என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் விலாவரியா சொல்லுங்க சார். என் பேர் வந்து வீரபழனி மேம். எங்க அப்பா பேரு ராசு. நான் பரம்பக்குடி தாலுகா, ராமநாதபுரம் மாவட்டம், சிறுவயல் கிழக்கு கிராமத்தை சேர்ந்தவன் சார் மேம். ஓகே. நான் இப்போ மலேசியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேம். நான் போன வருஷம் தீபாவளிக்கு 2 நாள் லீவுல ஊருக்கு வந்திருந்தேன். அப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து என்னை வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது தாக்குதல் நடத்தினாங்க. 19/10/2025 மேம். சரிங்க சார். அந்த தாக்குதல் நடத்தின விஷயமா நயினார் கோவில் காவல் நிலையம் தான் எங்க கிராமத்துக்குள்ள காவல் நிலையம். எஸ்பி ஆபீஸ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். நான் 19/10/2025 போய் நான் புகார் கொடுக்க போனேன் மேம். புகார் எடுக்காம என்னை துரத்தி விட்டாங்க மேம் நயினார் கோவில் காவல் நிலையத்துல. அடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நான் வந்து ஊர் பிரசிடண்டோட விஷயமா ஒரு 5 வருட பணி இதை கேட்டு தகவல் உரிமை சட்டத்துல போட்டிருந்தேன் மேம். அவங்க என்னென்ன பணி செஞ்சிருக்காங்க, எங்க 5 கிராமம் சேர்ந்தது. அது சிறுவயல் கிழக்கு, சிறுவயல் நடுக்குடியிருப்பு, சிறுவயல் மேல குடியிருப்பு, மஞ்சங்குளம், கடம்பூர். அந்த 5 கிராமத்துக்கும் ஒரு 9 கோடி ரூபா ஒதுக்கி இருந்தாங்க. வள்ளி ஊராட்சி மன்ற தலைவியா இருந்தவங்க. ராமசாமியின் மனைவி ஊராட்சி மன்ற தலைவி அவங்க தான். ஆனா அவங்க பணி செய்யாம அவங்க மகன் தான் அந்த பணியை பார்த்துக்கிட்டாரு. பேர் வந்து சிவகுமார். நிறைய ஊழல் நடந்திருக்கு மேம். நான் வந்து தகவல் உரிமை சட்டத்தின் மூலமா நயினார் கோயில்ல உள்ள பிடிஓ ஆபீஸுக்கு நான் அனுப்பியிருந்தேன், பொது தகவல் அலுவலருக்கு. அந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல. தெரிஞ்சதுல வந்து இந்த 4 பேரையும் ஏவி விட்டு, இந்த 4 பேரும் ஏற்கனவே என் கூட பிரச்சனை இருந்தவங்க எங்க குடும்பத்துல. அதுல ஒருத்தர் வந்து என் தங்கச்சியை ஏற்கனவே திருமணம் பண்ணியிருந்தவர், கிருஷ்ணன்கிறவர். திருமணம் பண்ணி தங்கச்சி இறந்தவொடனே வேற கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருக்கு. கல்பனா, ருத்ராங்கிற பெண் குழந்தைகள் இருக்கு. அந்த பெண் குழந்தைகளை தெருவில் விட்டுட்டு கிளம்பிட்டாரு. ஒரு 4 வயசு இருக்கும் மேம். 4 வயசுல விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு வேற ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. ராமநாதபுரம் மாவட்டத்துல போய் சிறுவயல் கிராமத்தை விட்டு போயிட்டாரு. அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு 14 வருஷம் இருக்கும் மேம். 4 வயசு இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு. ஒரு பிள்ளைக்கு 4 வயசு, ஒரு பிள்ளைக்கு 5 வயசு மேம். என் தங்கச்சிக்கு நாங்க 30 நகை போட்டு கல்யாணம் பண்ணியிருந்தோம் மேம். அப்ப பிள்ளைங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து நயினார் கோயில் காவல் நிலையத்துல எங்க அப்பா வச்சு புகார் கொடுத்துட்டேன். ஒண்ணு குழந்தைகளை பார்க்கணும், இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அந்த கேஸுமே நயினார் கோயில் காவல் நிலையத்தை எடுத்துக்கறல. அப்ப நான் நேராவே கோர்ட் அணுகி ராமநாதபுரம் மாவட்ட கோர்ட்ல போட்டு மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டேன். அந்த நகையும் ரெக்கவர் பண்ணிட்டேன். அதுல ஒரு 5 பவுன் தர வேண்டியது இருக்கு. 20-25 பவுன் தான் கொடுத்தாரு அவரு. அப்படி இருக்கிறப்ப அவர் என் மேல கோபத்துல இருந்தாங்க. அந்த குடும்பமே என் மேல கோபத்துல இருந்தாங்க. அவன் அண்ணன், அவர் கிருஷ்ணன் அக்கா அம்மாவன், கிருஷ்ணன் பெரியப்பா அம்மாவன், 4 பேரும். இப்ப நான் ஊருக்கு வர்றது தெரிஞ்சு நான் 2 நாள் லீவ்ல தான் போயிருந்தேன் மேம். ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் போயிருந்தேன். அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். எல்லாமே நான் அனுப்பி வைக்கிறேன். என்கிட்ட எல்லா ரெக்கார்டுமே இருக்கு. 2 நாள் லீவ்ல போயிருந்தேன் மேம். 17ஆம் தேதி நைட்டு கிளம்பி போய் 18ஆம் தேதி இறங்கியிருந்தேன். 19ஆம் தேதி நான் வீட்டுல சித்தப்பா மகன் குருசாமி வீட்டுல, ஏன்னா எங்க வீட்டுல எங்க அம்மா இறந்துட்டாங்க, என் தங்கச்சி வெளியூர்ல வாக்கப்பட்டு போயிட்டாங்க. சாப்பாடு ஆக்கி போட எங்களுக்கு யாரும் இல்லை மேம். அதனால எங்க அண்ணன் வீட்டுல சாப்பிட்டுட்டு அங்கேதான் இருப்பேன் லீவ்ல போனா.
எங்க வீட்டு பக்கத்து வீடு தான் அவங்க எங்க அண்ணன் வீடு. ம் அவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது உள்ள கிருஷ்ணன் பூந்து என்னை நெஞ்சு மேலே மிதிச்சு சட்டையை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வந்து மண்வெட்டி கம்பு கல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து 4 பேரும் சேர்ந்து தாக்குனாங்க மேம். தாக்குனவங்க பேர் வந்து கிருஷ்ணன், தகப்பனார் பெயர் வேலு. ம் கர்ணன், தகப்பனார் பெயர் வேலு. ம் ஆஹ் இன்னொருத்தர் மோகன் வந்து தகப்பனார் பெயர் வந்து கணேசன். ம் இன்னொருத்தர் வீரையா அவங்க பெரியப்பா மோகன். மொத்தம் 4 பேர் தாக்குனாங்க மேம். இது விஷயமா நான் இவங்க புகார் அளிக்க யாரு? போயிருந்தேன் மேம். இவங்க எப்படி எதுக்காக உங்களை தாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவங்க எல்லாருமே வந்து அந்த பிரசிடண்டோட மகனுக்கு ஃப்ரெண்டுங்க எல்லாமே. ஓகே. நான் வர்றது தெரிஞ்சு பிரசிடண்ட் வந்து தண்ணி வாங்கி கொடுத்து எல்லாத்துக்கும் 4 பேத்துக்கும் ஏற்கனவே நீங்களும் கோவமா இருக்கீங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பேசிட்டேன், பணம் கொடுத்துட்டேன் போலீஸுக்கெல்லாம், நீங்க தைரியமா அடிங்க, போலீஸ் ஸ்டேஷனே என் பாக்கெட்ல இருக்கு, வெட்டி எறிங்கடான்னு சொல்லி கொண்டு வந்து இறக்கி விட்டு போறாப்ல மேம். பைக்ல இறக்கிட்டு போறாப்ல. ஆனா வெளியூர்ல இருக்காரு கிருஷ்ணன். வெளியூர்ல இருந்து போய் ஏத்திட்டு வந்து என்னை அடிக்க விட்டு அவர் சொல்றாப்ல அந்த வார்த்தையை, சிவகுமார்ங்கிறவர், ஊராட்சி மன்ற தலைவியின் மகன். ம் நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னதுக்கு யார் மேலயுமே கேஸ் எடுக்கல மேம். என்னை வெளியே துரத்தி விட்டாங்க. ம் துரத்தி விட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல 4 நாள் சிகிச்சையில இருந்தேன், ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மருத்துவமனையில. ம் அந்த டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்கு. நான் மறுபடியும் லாயரை கூட்டிட்டு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணேன் மேம். 22ஆம் தேதி இப்போ புகார் மனு அளிச்சேன். அந்த புகார் மனுவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த புகார் மனுக்கு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல மேம். என்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல நான் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு பெண் காவலர் வந்து கையெழுத்து வாங்கினாங்க. எதுக்கு வாங்கினாங்கன்னா, தம்பி நான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்ததை நான் வந்து பார்த்துட்டேன்னு சொல்லி கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி வெள்ளை பேப்பர்ல வாங்கிட்டு போய் அந்த கேஸுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை மேம். சம்பவம் நடந்த இடம் தவறு, நான் ரிப்போர்ட் பண்ண நேரம் தவறு, பிரச்சனையே வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க மேம். குடும்ப பிரச்சனை மாதிரி கொண்டு போயிட்டாங்க. என்ன அதுல மென்ஷன் பண்ணிருந்தாங்க? என்னவா அதுல மென்ஷன் பண்ணிருந்தாங்க? என் வீட்டுல நடந்த மாதிரியும், நான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது என் வீட்டுல அவங்க 4 பேரும் பூந்து அடிச்ச மாதிரியும், நான் 5:30 மணிக்கு கொடுத்ததை 4:30 மணிக்கு கொடுத்தேன்னு சொல்லி என் தங்கச்சி பொண்ணு ஒண்ணு காதல் திருமணம் பண்ணிக்கிருச்சு மேம். அது 1 மாசத்துக்கு முன்னாலே, நான் ஊருக்கு போறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாலே பண்ணிருச்சு போல. அப்ப பண்ணியிருந்தா எங்க பொறுப்புல நீ விட்டுருக்கனா நீங்க என்ன பண்ணிருக்கணும், என் மேல ரிப்போர்ட் தானே மேடம் பண்ணிருக்கணும் போலீஸ்ல போய். என் பொண்ணு இவங்களை நம்பி விட்டேன் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இவ்வளவுக்கும் அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணின விஷயமே எனக்கு தெரியாது மேம். நான் கல்யாணம் பண்ணாம இருக்குன்னு அந்த பிள்ளைக்கு நகையெல்லாம் எடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன். ஊருக்கு போய் இறங்கணும்னு தான் தெரியுது இந்த மாதிரி தங்கச்சி பொண்ணு ஓடி போயிருச்சு, மூத்த பொண்ணு அப்படின்னு. அதுக்கு வயசும் ஆயிடுச்சு. இல்லைன்னா இவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். கிருஷ்ணன் ரிப்போர்ட்டும் பண்ணல. இப்ப ஓடி போனதை கொண்டு வந்து இதுல சேர்த்து மோட்டிவேஷன்ல வந்து அடிச்சிட்டாரு, ரொம்ப எமோஷனல் இது பண்ணி அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அந்த காரணம் இல்ல மேடம். அடிச்சது வந்து நான் பிரசிடண்ட் மேல அந்த தகவல் உரிமை சட்டத்தின் மூலமா தகவல் எடுத்தோம் பாருங்க, அதுக்காக தான் பிரசிடண்ட் ஆளை கூட்டு வந்து என்னை அடிச்சது. நான் எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கேன். ஆனா பிரசிடண்ட் மேல, அவங்க பிரசிடண்ட் மகன் மேல வந்து கேஸ் முடியாதுன்னுட்டாங்க. இந்த 4 பேர் மேலேயும் தான் போடுவோம், அவங்க தானே அடிச்சாங்க, தூண்டி விட்டவங்க எல்லாம் நாங்க அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண முடியாது, 4 பேர் மேலதான் போடுவோம்னு சொல்லிட்டு மொத்தமா டோட்டலாவே எஃப்ஐஆர் பேக்கான எஃப்ஐஆர் போட்டாங்க மேம். முதல் தகவல் அறிக்கையே தப்பான தகவல் அறிக்கை. முதல் தகவல் அறிக்கையும் அவங்க வந்து எஃப்ஐஆர் உடனே போடல மேம். அவங்க விசாரணைக்கும் வரல ஊருக்கு. என்னை அடிச்சு 1 மாசம் கழிச்சு விசாரணைக்கும் வரல. 1 மாசம் ஆகியும் விசாரணைக்கு வரல. நான் வந்து பரமக்குடி நீதிமன்றத்தை அணுகிறேன். பரமக்குடி நீதிமன்றத்துல இவங்க போலீஸ் இதை 1 மாதம் கழித்து மேம். என்ன 5 நாள் வந்து விசாரணைக்குன்னு வர சொன்னாங்க. வர சொல்லிட்டு ஸ்டேஷன்ல வச்சு மிரட்டுறாங்க. உன் பாக்கெட்ல கஞ்சா வச்சு இங்கே 2 பேர் சாட்சி ரெடி பண்ணி உன்னை இப்பவே தூக்கி உள்ள ரிமாண்ட் பண்ணுவோம், அதுல நீ உனக்கு இதே கிடைக்காது, ஜாமீனே கிடைக்காது, அப்புறம் என்ன மயிரில நீ கேஸ் நடத்துவ, போடா தாயலி அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, காவல் உதவி ஆய்வாளர் சுதர்சன் சொல்றாரு மேம். காவல் உதவி ஆய்வாளர் சுதர்சன் சொல்றாரு. சுதர்சனுக்கு சப்போர்ட்டா மணிகண்டன் சொல்றவரு கம்ப்யூட்டர் செக்ஷன்ல வேலை செய்யறாரு, பாஸ்போர்ட் வெரிபிகேஷன் எல்லாம் பாக்குறவர் மணிகண்டங்கிறவர். 2 பேரும் சேர்ந்து மிரட்டி போனெல்லாம் புடுங்கிட்டாங்க மேம். முத்துகிருஷ்ணன்கிறவர் தான் என் போனை புடுங்கினவர்.
முத்துகிருஷ்ணங்கிற ஒரு போனை பிடிங்கிட்டு காவல் ஆய்வாளர் அம்மா சொல்லுது, அந்த லாக்கப்ல வச்சு அவனை காலை ஒடிச்சு கயிறை ஏதாச்சும் வாங்குங்க, நம்ம கேஸை முடிச்சுக்கலாம். இவன் என்ன பெரிய மயிறு, இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுங்கிறான்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு என் தங்கச்சி மேல போக்சோ வழக்கு போடுவேன்றாங்க. இன்னொரு தங்கச்சி மேல, ம், அனுராதாங்கிற தங்கச்சிய. சம்பவம் வந்து மேம் அடிச்சது என்னைய, அடிக்கப்பட்ட ம், 4 பேர் தான் என்னைய தாக்குனவங்க. அவங்கள எந்த விசாரணையும் இல்ல மேம். எங்க குடும்பத்தை கொண்டு போய் நயினார் கோயில் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க. ம், கஞ்சா கேஸ் போடுவேன்றாங்க. என் மேல, என் தங்கச்சி மேல போக்சோ வழக்கு. என் போனை புடுங்கி என் தங்கச்சி புருஷனுக்கு போன் அடிச்சு, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி இப்ப ரிமாண்ட் பண்ண போறோம் போக்சோ வழக்குல, உன் ம், மச்சனண்ட சொல்லி கேஸ நீ வாபஸ் வாங்கு அப்படின்றாங்க. 4வது ம், நாளும் விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. மொத்தம் 4 நாள் போயிருக்கேன் மேம் விசாரணைக்கு. 4வது நாள் விசாரணைக்கு ம், கூப்பிட்டு என் ஊர்ல இருந்து 20 பேர் வந்து அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கட்ட பஞ்சாயத்து நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, இந்த கேஸை நீ வாபஸ் வாங்கலன்னா உன்னை நாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம், செத்தா வாழ்ந்தா ம், கூட எதுவும் நாங்க இது பண்ண மாட்டோம் அப்படின்னு ஊர்காரங்களை வச்சு மிரட்டுறாங்க. ம், எல்லாம் பண்ணி முடிச்சு நான் முடியவே முடியாதுன்னு சொல்லி பரமக்குடி நீதிமன்றத்தை 1 மாதம் கழித்து அணுகுறேன் மேம். ம், நான் 17ஆம் தேதி போய் பரமக்குடி நீதிமன்றத்தை அணுகுறேன். இவங்க 16ஆம் தேதியே எஃப்ஐஆர் போட்ட மாதிரி எல்லாமே செஞ்சு ஃபேக் எஃப்ஐஆர் போட்டாங்க. ம். ஆனா நீதிமன்றத்திலையும் எனக்கு வந்து ஒழுங்கான நியாயம் கிடைக்கல மேம். அங்க நீதிமன்றத்துல என்ன இருந்து சொன்னாங்க? நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்க? சம்மனே அனுப்பல மேம். 3 வாய்தா போயிருச்சு, சம்மன் அனுப்பவே இல்லை. போலீஸ்காரங்க அவங்க பவரை யூஸ் பண்ணி சம்மன் அனுப்பாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ம், என்ன அடிச்ச அக்யூஸ்டுங்க 4 பேர் வீட்டுக்குமே சம்மன் அனுப்பாத அளவுக்கு பண்ணிருக்காங்க. நாங்க எல்லாமே கவர்ல அட்ரஸ் எல்லாம் எழுதி, போன் நம்பர் எழுதி, அந்த கோர்ட்டோட ப்ரொசீஜர் என்னவோ அதன்படி நாங்க இது பண்ணிட்டு வந்துட்டோம். ம், சம்மன் அனுப்பவே இல்லை. 4வது வாய்தாக்கு அவர் கேட்கிறாரு, நீதிபதி, மாண்புமிகு நீதிபதி கேட்கிறாரு, இந்த மாதிரி சம்மன் அனுப்புனீங்களா அந்த கேஸுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னு. அப்ப புடிச்சு திட்டுறாரு, உங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், எவ்வளவு நாளா நீங்க சம்மன் அனுப்பாம வச்சிருக்கீங்க அப்படின்னு. ம், 4வது வாய்தா வருது மேம். 4வது வாய்தாக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த கட்டு கூப்பிடுவாங்க பாருங்க பேர் சொல்லி, ம், அதுக்கு எடுத்தே வைக்கல மேம். 4வது வாய்தாக்கு எடுத்தே வைக்கல. ம். அப்ப அந்த நேரம் தான் வக்கீல் ஸ்ட்ரைக் நடந்துச்சு பாருங்க, 1 மாசம். ஆமா. கோர்ட்ல எல்லாம் அந்த ஆன்லைன் பண்ணணும்னு சொல்லி வக்கீல் வழக்கறிஞர் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அப்ப ம், என்னோட வழக்கறிஞரும் உள்ள போய் வாதாட மாட்டேன்ட்டாரு, வெளியே இருந்துகிட்டாரு. என் பேரை கூப்பிடவே இல்லை மேம். நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியா சாப்பாடு டயத்துல போய் லஞ்ச் டயத்துல ம், வழக்கறிஞர் போய் சொல்றாரு, ஏன் மேம் இன்னைக்கு வாய்தான்னு சொல்லி எங்களுக்கு இது கொடுத்துருக்கீங்க டேட்டு, ஆனா கூப்பிடவே இல்லை எங்களை அப்படின்னு. ம், சார் அது மறந்துட்டோம், நாங்க பார்த்துட்டு ம், சொல்றோம் அப்படின்ட்டு சாப்பாடு டைம் முடிஞ்சு, லஞ்ச் டைம் முடிஞ்சு நீதிபதி எங்களை கூப்பிடுறாரு. ம், அப்ப நாங்க போனதுக்கு நீதிபதி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சம்மன் அனுப்புனீங்களாமான்னு கேட்டதுக்கு, நாங்க அக்யூஸ்டுக்கு அனுப்பல, இவங்க வந்து ம், டைரக்ஷன் எஃப்ஐஆர் டைரக்ஷன் தானே கேட்டிருக்காங்க, நாங்க ஸ்டேஷனுக்கு அனுப்பி தகவல் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம். ஏன் உங்களுக்கு மட்டும் அப்போ இதெல்லாம் நடக்குது? உங்களுக்கு ஆள் பலம் இல்லையா அங்க? இல்ல மேம், இல்ல மேம், நான் 14 வருஷமா இங்க மலேசியாவிலே குப்பை அள்ளுற வேலை செஞ்சுட்டு இங்கே இருந்துட்டேன் மேம். ஒரு 8 வருஷமா ஊருக்கும் போகல நான். ம், ஏன்னா 2 தங்கச்சி பிள்ளைங்களை பாக்குறதுக்கு ஆள் இல்ல. இன்னொரு பிள்ளைக்கும் 2 தங்கச்சி பிள்ளை, இன்னொரு தங்கச்சிக்கும் 2 பிள்ளைங்க இருக்கு. 4 பொம்பளை பிள்ளைங்களும் நான் தான் பாக்குறேன், வயசான அப்பா இருக்காரு. ம். இப்ப உங்களுக்கும் தனியா குடும்பம் இருக்கு, பசங்க இருக்காங்க. இல்ல நான் கல்யாணமே பண்ணல மேம். இந்த பிள்ளைங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணாமே இருந்துட்டேன் மேம். இது வரைக்கும் நான் கல்யாணம் ம், பண்ணல. ம். இப்போ 8 அப்ப வருஷமா நீங்க இப்படி இருக்கையில, மலேசியால இருக்கீங்க. தூய்மை பணி வேலை தான் பாக்குறீங்க. அன்றாட கூலி தான் உங்களுக்கு. ஆமா அப்படின்றப்ப சார். உங்களுக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை இல்லையா? எப்பயாவது நீங்க ஊருக்கு வர ஆளு, ஊருக்கு வந்து ஃப்ரீயா ஆஹ் இருக்கணும்னு நினைக்கிற ஆளுக்கு இந்த பிரச்சனை தேவை இல்லையா? ஏன் இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க நுழைஞ்சீங்க? அதுக்கான காரணம் என்ன? நானும் நுழையில மேம். அவங்களாம் என்னை அடிச்சு 2 நாள்ல ஊருக்கு கிளம்பிடுவான், அந்த பிரச்சனை இழுக்க மாட்டான், அவனை அடிச்சு என்ன பண்ணாலும் 2 நாள் ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்திருக்கான், கிளம்பிடுவான்னு நினைச்சு அவங்க செஞ்சது மேம். ஆனா ம், நான் வந்து எனக்கு நீதி கிடைக்கணுங்கிறக்காக நான் இது பண்ணிட்டேன். ஏற்கனவே எங்க அப்பாவை வந்து அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சாங்க, இதே 4 பேர் தான். அதுவும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்னையும் அடிச்ச ம், அன்னைக்கே என் தங்கச்சி ஊருக்கும் போய் கிருஷ்ணன் ம், சிவகுமார்ங்கிற ஒரு ஊராட்சி மன்ற தலைவி மகன் 2 பேரும் போய் அங்கேயும் அடிச்சிருக்காங்க என் தங்கச்சிய. நான் ஹாஸ்பிட்டல் ம், போறேன், அப்புறம் தான் ஆளுங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உன் தங்கச்சியும் அடிச்சிட்டாங்க வீட்டுக்கு வந்து அப்படின்னு. என் தங்கச்சி போய் ம், P2 போலீஸ் ஸ்டேஷன் ராமநாதபுரத்துல கொடுத்தது, அந்த கேஸுமே எடுக்க முடியாதுட்டாங்க. ம். ஒரே இப்ப நாள்ல நடந்த நீங்க யார் சம்பவம். மேல நடவடிக்கை எடுக்கணும்? என்ன மாதிரி உங்களோட கோரிக்கை என்னன்றத சொல்லுங்க சார். எனக்கு காவல்துறை மேல நான் நடவடிக்கை எடுக்கணும் மேம். ம், காவல் உதவி ஆய்வாளர் சுதர்சன் மேலையும்
மணிகண்டன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் மேம். லஞ்சத்தை வாங்கிட்டு என்ன படாத பாடுபடுத்திட்டாங்க மேம். நான் ஹைகோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என் குடும்பத்தை போய் எங்க அப்பாவை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து உங்க மகனை வர சொல்லி எழுதி வைக்க சொல்லுங்க, எழுதி கொடுக்க சொல்லுங்க. உன் மகன் என்ன அவ்வளவு பெரிய ஆளுமைடா, எல்லா இடத்துக்கும் போறான், முதல்வரின் முகவரிக்கு அங்க இங்கன்னு முதல்வரெல்லாம் பார்த்து எல்லாமே செய்யறான், நீ கேஸ வாபஸ் வாங்கணும். இப்ப வரைக்கும் கேஸ வாபஸ் வாங்கத்தான் மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. காவலர்கள் போய் என் தங்கச்சியும் மிரட்டியிருக்காங்க, எங்க அப்பாவை மிரட்டியிருக்காங்க, என் தங்கச்சிட்ட போய் எழுதியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரே நாள்ல 2 சம்பவம் நடந்துச்சு. எடுக்கவே இல்லை மேம், நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இது வரைக்கும் என்னதான் மிரட்டிட்டு இருக்காங்க, என் குடும்பத்தையும் மிரட்டுறாங்க, வாபஸ் வாங்க சொல்லிட்டு இருக்காங்க மேம். நயினார்கோவில் காவல் நிலையத்தை பொறுத்தளவு மேம், முதலமைச்சர் கிட்ட எல்லாம் போய் கோரிக்கை வச்சுன்னு சொல்றீங்க, என்ன கோரிக்கை வச்சீங்க? அதுக்கு ஆக்ஷன் எப்படி எடுத்தாங்களா ஆக்ஷன்? எடுத்தாங்க மேம். முதலமைச்சருக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பிரச்சனையே என் குடும்பத்துக்கு அவங்க காவலர்கள் பண்ணது. 4 நாளா தொடர்ந்து வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவை மிரட்டி உன் மகனை வர சொல்லு, கையெழுத்து போட்டு வாபஸ் வாங்க சொல்லு, முதலமைச்சர்லாம் போய் சொல்லியிருக்கான், அப்படி இப்படி ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மேம். என் தங்கச்சியும் மிரட்டி போய் எழுதிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. முதலமைச்சர் கிட்ட போய் நீங்க புகார் அளிக்கப்ப என்ன நடவடிக்கை அந்த சைடுல இருந்து வந்துச்சு, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நடவடிக்கை அதுக்கப்புறம் தான் மேம் எஃப்ஐஆர் போட்டாங்க. பரமக்குடியில போட்டது வந்து எஃப்ஐஆர் பேக்கான எஃப்ஐஆர் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டாங்க கிடப்புல. மறுபடியும் முதலமைச்சருக்கு போனதுக்கு அப்புறம் தான் போட்ட எஃப்ஐஆருக்கு ஒரு 8 பேரை கூட்டிட்டு வந்து ஜாமீன் அவங்களே ஸ்டேஷன் பெயில விடுறோம். ஏன்னா வந்து அவங்க எழுதின எல்லாமே பேக்கான எஃப்ஐஆர் தானே மேம், அதனால சாதாரண கேஸ் அந்த செக்ஷன்ல போட்டு அவங்கள ஸ்டேஷன் பெயில விட்டுட்டோங்கிற மாதிரி. அதுவும் எப்ப செஞ்சாங்க, போன 2 வாரத்துக்கு முன்னாலதான் செஞ்சாங்க மேம். 2 வாரத்துக்கு முன்னாலதான், அதுவுமே 8 பேரை கூட்டிட்டு போய் ஜாமீனுக்கு ஸ்டேஷன் பெயில நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு. நான் அப்ப எஃப்ஐஆர் வந்து பேக்கா போட்டிருக்காங்கன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்ல நான் இது பண்ணேன், ஆர்டர் வாங்கிட்டேன். ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறமும் நாங்க விசாரிச்சுட்டோம், இந்த பையன் பொய் சொல்றான், நான் பொய் சொல்றேன்னு சொல்றாங்க மேம். அவங்க விசாரணைக்கே போகல, என் குடும்பத்தை மிரட்டுறதுக்கு தான் போனாங்க. முதலமைச்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு வேலையாவது பார்த்தாங்க. பார்த்துட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா என்னதான் மிரட்டுறாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு போனேன்னா நான் சாட்சிகளை கூண்டுல ஏத்தி இந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்த இடமே தவறு, எஃப்ஐஆர் பேக் ஆயிரும் தெரிஞ்சு நாளைக்கு நம்ம மாட்டிக்கிறோம்னு காவலர்கள் வந்து இந்த மாதிரி பிளேம் பண்றாங்க மேம். இப்ப நீங்க வெளிநாட்டுல எப்பயாவது ஒரு முறைதான் ஊருக்கு வரீங்க, ஆனா ஊர்ல இருக்கவங்கதான் காவல்துறையா இருக்கட்டும் ஊர்ல இருக்கவங்களா இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? முழுக்க முழுக்க லஞ்சம் வாங்கிட்டு தான் மேம் இந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு நீதி கிடைக்கணும் மேம், நான் அதுக்காக தான் நான் உங்க சேனல்ல நான் நம்பி வந்தேன் மேம். எனக்கு நீதி கிடைக்கணும். நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, நான் உங்ககிட்ட மனு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னை தொடர்ந்து மிரட்டல் என் குடும்பத்துக்கு, எப்படியாவது நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு தான் சொல்றாங்களே ஒழிய எந்த இதுவுமே பண்ணல மேம். என் மேல கஞ்சா வழக்கு போறான்னு கஞ்சா இது பண்றாங்க மேம், கஞ்சா வழக்கு போடுறேன்றாங்க. என் குடும்பத்தை அதிகமான மிரட்டல். ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் அவங்க தான், ஊர்ல இருக்க அத்தனை பேரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருன்னு சொல்லி பஞ்சாயத்து பேசுறாங்க. அப்ப நான் என்ன மேம் பண்ணலாம் சொல்லுங்க? உயர் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தையே அவங்க மதிக்கலன்னா அப்ப என்ன மேம் செய்யறது? நீ எங்க போனாலும் எங்க கிட்ட தாண்டா வரும், நீ என்ன மயிரை புரிஞ்சிருவ, உன்னால முடிஞ்சதை பண்ணு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க மேம். அந்த காவல் ஆய்வாளரை வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கிட்ட வந்து நான் மனு கொடுத்ததுக்கு அப்புறம் நிப்பாட்டிட்டார், அவர் பணியிடை மாற்றம் செஞ்சுட்டாரு. ஏன் செஞ்சாருன்னா, எனக்கு முன்னால ஒரு பையனை விசாரணைங்கிற இதுல அழைச்சிட்டு வந்து காலை ஒடிச்சிட்டாங்க. அந்த பையன் பரமக்குடி நீதிமன்றத்துல போய் கேஸ் போட்டு இந்த அம்மா மேல எஃப்ஐஆர் வாங்கிட்டாப்புல, காவல் ஆய்வாளர் அம்மா மேல. அப்ப நான் அந்த நேரம் நானும் போய் பரமக்குடி கோர்ட்ல கொடுத்தோடனே அங்க மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு தகவல் போனோடனே நீ ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி அவங்கள காவல் ஆய்வாளரை வந்து பணியிடை மாற்றம் செஞ்சுட்டாங்க. ஆனா இது காவல் ஆய்வாளரா செய்யல மேம், காவல் உதவி ஆய்வாளர் சுதர்சனும் மணிகண்டனும் சேர்ந்துதான் மேம் செய்யறாங்க. இப்போ உங்களோட கோரிக்கை அந்த சுதர்சனும் மணிகண்டனும் கைது செய்யப்படணும், நடவடிக்கை எடுக்கணும். ஆமா மேம், ஆமா மேம், நடவடிக்கை எடுக்கணும். நேர்மையா விசாரிச்சு போடுறதுக்கு என்ன மேம் சொல்லுங்க? நானும் காவலர்களுக்கு சொந்தக்காரங்க இல்ல, அந்த என்ன தாக்குனவங்களும் சொந்தக்காரங்க இல்ல, 2 பேரோட வரி பணத்துல தான் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா என்ன மட்டும் ஏன் அந்த மாதிரி பண்றாங்க சொல்லுங்க மேம்? 1 வருஷம் ஆக போகுது மேம், இது வரைக்கும் எனக்கு எந்த நடவடிக்கையுமே அவங்க எடுக்கல. நான் கலெக்டர் ஆபீஸ் போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போயிருக்கேன், மனித உரிமை ஆணையத்துக்கு போயிருக்கேன், டிஜிபிக்கு
அனுப்பியிருக்கேன், இமெயில் அனுப்பியிருக்கேன், லெட்டராவும் அனுப்பியிருக்கேன், தமிழ்நாடு காவல்துறை இயக்குனருக்கும் அனுப்பியிருக்கேன், எல்லாமே செஞ்சிருக்கேன் மேம். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நாள் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிற பேர்ல அவங்க தப்பிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மேம். இப்போ வரைக்கும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணல கோர்ட்ல. உயர்நீதிமன்றம் போடுவேன்னு சொல்றாங்க. உங்க தங்கச்சி கூட்டிட்டு வந்து வச்சு அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஆமா மேம். பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு நீங்க கேஸ வாபஸ் வாங்கிட்டு நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? வேணாம் மேம், ஏன்னு கேளுங்க. அந்த நயினார் கோவில் காவல் நிலையத்துல இப்படிதான் நடக்குது. ஒரு திருவிழான்னு சொல்லி நம்ம போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பெர்மிஷன் கேட்க போனோம்னா அதுக்கு 1000, பாஸ்போர்ட் வெரிபிகேஷனுக்கு 1000, இல்லைன்னா நான் இங்க போட்டுருவேன் 20 நாள் 30 நாள் அப்படியே கிடக்கும், நான் பாஸ்போர்ட் வெரிபிகேஷன் முடிச்சு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு மணிகண்டன் மிரட்டுறாப்ல. எனக்கு பாதிக்கப்பட்டது பரவாயில்ல மேம், இதே மாதிரி எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நயினார் கோவில் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்தவரை அராஜகம் மட்டும்தான் நடக்குது மேம். என் மூலமாவது இனிமே வர்ற மக்களுக்கு நல்லது நடக்கணும் மேம். அதுக்காக தான். இல்லைன்னா நான் கேஸ வாபஸ் வாங்குற பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை மேம். ஆனா நான் வாங்க மாட்டேன் மேம். நான் எனக்கு இதுல உயிருக்கு ஆபத்து கூட இருக்கு. நான் ஊருக்கு வந்தா அந்த 4 பேரும் கூட எது வேணாலும் செய்யலாம், இல்ல இந்த போலீஸ்காரங்களே என்ன எது வேணாலும் செய்யலாம். ஏன்னா போன்லாம் பிடிங்கி அன்னைக்கே காலை ஒடிக்கிறதுக்கு 3 பேரும், முத்துகிருஷ்ணன், காவல் உதவியாளர் சுதர்சன், மணிகண்டன் 3 பேருமே போனை பிடிங்கிட்டு என்ன காலை ஒடிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க மேம். காவல் உதவி ஆய்வாளர், காவல் ஆய்வாளர் அம்மா சொல்றாங்க, அவன் போனை பிடிங்கி அவனை லாக்கப்ல வச்சு காலை ஒடிச்சு வாபஸ் வாங்க சொல்லு. என்ன மயிறு, இவனை விட எத்தனையோ பேரை நாங்க பாத்துட்டோம், இவன் என்ன பெரிய மயிரானா அப்படின்னு கேக்குறாங்க. போய் உட்கார்ற மூலையில மயிறு அப்படிங்கிறாங்க. என் தங்கச்சி மேல போக்சோ வழக்கு போடுறேன்னு சொல்லி இது பண்றாங்க. நான் எந்த மிரட்டலுக்கும் நான் பயப்படல மேம். நான் நேர்மையா தான் பேசியிருக்கேன், எதுவுமே பொய் கிடையாது மேம். எல்லாத்துக்கும் என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. உங்க சேனலுக்கு வேணா எல்லாத்தையுமே நான் அனுப்புறேன். எனக்கு நீதி கிடைக்கணும் மேம். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இது சென்றடையும் சார். சரி மேம், உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அண்ட் நியூஸ் அண்ட் நான் மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் மேம். இங்க ராமநாதபுரம் மாவட்ட காவல் நிலையத்தை பொறுத்தளவுல ஒண்ணு பணம் இருக்கணும், இல்ல கட்சியில இருக்கணும் மேம். அப்பதான் கேஸ் எடுப்பாங்க. இல்லைன்னா வெட்டி போட்டா கூட வேற மாதிரி கேஸ் எழுதி முடிச்சுட்டு போயிடுவாங்க. நீதி நேர்மைக்கெல்லாம் அங்க வேலையே கிடையாது மேம். நல்லா சொல்றேன். ஏன்னா என் தங்கச்சி அடிச்ச வழக்கு P2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. அவர்கிட்ட நான் 1 வாரம் கழிச்சு போய் கேட்கிறேன். அவர் பேர் வந்து ஐயனாருங்கிற காவலர் ஆய்வாளர் நினைக்கிறேன் மேம், இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன். கேக்குறேன், அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, டெய்லி வரணும் தம்பி, நீங்க வந்து அலையணும்னு. நாங்க ரிப்போர்ட் பண்ணி வீட்டுக்கு வரல மேம். வீட்டுல வந்து அக்கம் பக்கத்துல விசாரிக்கல, எதுவுமே செய்யல. நாங்க போகணுமா டெய்லி, இல்லைன்னா நாங்க கேஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றாங்க மேம். அவங்க கட்சியில இருக்காங்க, காசு பணம் வச்சிருக்காங்க, உனக்கு என்ன கிழிக்க முடியும், நீ இன்னைக்கு நிற்ப நாளைக்கு போயிருவ, வாபஸ் வாங்கிட்டு போடா மயிறு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க மேம். கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை நடக்கும் சார். பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்களும் தமிழ் சார்பா இந்த கோரிக்கையை உயர் அதிகாரிக்கு முன் வைக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. சரி மேம், சரி மேம், நன்றி மேம்.